திருக்கொடி மாடச் செங்குன்றூர். அருள்மிகு பாலமுருகன். சிவன் கோயிலுக்கு வந்தோம்ல, உங்களுக்கு என்னென்ன பூ கொடுத்தாங்க காமிங்க. இது என்ன டிஃப்ரெண்டாக ஒன்று இருக்கு. இங்கே ஒரு இன்னும் இது இதுதான் அந்த நாகலிங்க பூன்னு சொல்லுவோம்ல, அது நாகலிங்க பூ. அதாவது இதுக்குள்ளே பாரு, இப்போ 5 தலை நாகமாக இருக்கா, இது பாம்பு மாதிரி இருக்கா, இதுக்குள்ளே ஒரு இது இருக்கு பாரு, இதான் சிவன். ஓ, சிவன் இருக்கிற மாதிரி. இது ஃப்ளார் பாரு, பூவே நல்லா அழகாக இருக்கும். அதில் பாரு பாம்பு மாதிரி, அதுக்குள்ளே சிவன் இருக்கிற மாதிரி நாகலிங்க பூ கொடுத்துருக்காரு கடவுள். எனக்கு சித்ரா பௌர்ணமி நம்மளுக்கு தான். அப்புறம் இந்த பூ, அப்புறம் ரோஸு, அப்புறம் தாமரை இருக்குல்ல, தாமரையோட இதழ். நான் ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னையும் இந்த தாமரை பூக்குள்ள ஒன்று இருக்கும்ல, அது மகரம் நினச்சேன். அது நினச்சியா? இல்லை சாமி, இது நாகலிங்க பூ. ஏற்கனவே நம்ம சிவன் கோயில் அங்கே அர்த்தநாரீஸ்வரர் கோயிலா, அது மரத்தில் பார்த்தோம்ல, அங்கே மரம் இதில் இது பண்ணோம்ல, அக்கறையில் இருக்குல்ல சிவன் கோயில், அங்கே இது பார்க்க அந்த ஒரு மரம் இருக்குது. இங்கே அங்கே இல்லை, அங்கே ஒரு இது இருக்கும் தெரியுமா, ஒரு ஃப்ளவர் கூட சொல்லுவாங்கல்ல, டக்குன்னு பூச்சி உள்ள போனால் எப்படி பிடிச்சிக்குமே, அந்த பெரிய பூ அந்த படத்தில் அது மாதிரி நினச்சேன். அந்த மாதிரி நினச்சேன். ஃபஸ்ட்டு கன்னிமாரி சாமி இருக்குது, அடுத்து அப்படியே நாகர் சாமி, அடுத்து பிள்ளையார், அப்புறம் சிவன், அடுத்து அங்காளம்மன், அடுத்து லிங்கம். பாருங்க அழகாக சின்னதா. அது வந்து 63 நாயன்மார்கள். இந்த வரிசையாக எல்லாமே 63 நாயன்மார்கள். உங்கள் பேரோட கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. வரிசையாக கொடுத்துருக்காங்க. மம்மி மம்மி இங்கே மட்டும் ஏன் இதுக்கு வேறு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க? அது பொன்சாமிடா. எல்லா ஜென்ஸும் ஒரு லேடிஸ், ஒரே ஒரு லேடி. 63 நாயன்மார்கள் எல்லாமே வந்து சிவனை பற்றி பாடுறவங்க தான். சிவனை பற்றி பாடுறவங்க, சிவனை கும்பிடுறவங்க நாயன்மார்கள். இங்கே ஒருத்தவங்க சிவனை கும்பிடுறவங்க நாயன்மார்கள், பெருமாளை கும்பிடுறவங்க வந்து ஆழ்வார்கள். அவ்வளோதான், 63 முடிஞ்சு போச்சு. 63 நாயன்மார்கள். என்னது? சிவபார்வதி அர்த்தநாரீஸ்வரர். மொத்தத்தில் ஜெய் யானை மேலே சவாரியா? பெரிய யானை மேலே உட்காந்துருக்குது. அங்கே குட்டி யானை ஒன்று வச்சு 2 இருக்குது. அந்த சைடில் குட்டி யானை, இந்த பக்கத்தில் பெரிய யானை, அங்கே ஒரு பெரிய யானை. ஜெய் நல்லா இப்போ யானை மேலே சவாரி பண்ணிட்டு எழுந்திரிச்சிச்சு. அழகாக இருக்குது சாமிலாம், சூப்பராக வரிசையாக செமையாக இருக்குது. பாருங்க, அம்மாவுக்கு மட்டும் ஃபேன்லாம் ஓடுது, ஆனால் இந்த குழந்தைக்கு பாருங்க வெயிலே விட்டுட்டாங்க. குழந்தை வெளியே விளையாடுமேன்னு விட்டாங்க. அது கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதையும் அது நானும் இது நீ அது வேணா கரெக்டு தான், என்னை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்களா? முருகன் கோயிலில் இருக்கிற தூணில் அழகா பெருமாள் எவ்வளோ புறா நிறைய இருக்குது. கலர் கருப்பு கலரு, வெள்ளை கலரு, சாப்பாடு போட்டிருக்காங்க. சரி, கிரே கலர். ஏதோ சாப்பாடு அரிசி இது போட்டுருக்காங்க. இருக்கும் பிஸ்கெட் போட்டுருக்க, பிஸ்கெட் சாப்பிடுது பாரு, பிஸ்கெட் சாப்பிடுது. அங்கே ஒரு எல்லாம் மேலே அங்கே போய் தங்கிடா அந்த கோபுரத்தில். என்ன கோயிலுக்கு இது இப்படியே பாருங்கள், பூக்கடையெல்லாம் இருக்குது. எந்திர கடை, கயிறுலாம் வாங்கிக்கிறேன்னா வித்து கயிறு எல்லாமே இருக்க மாட்டிருக்கு. அப்படியே பாத்திரம் எல்லாமே இருக்குப்பா வரிசையா. கிளினிக்கா? இந்த பக்கம் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஃபேன்சி ஸ்டோரு எல்லாமே இருக்குது. திருச்செங்கோடு கடை வீதி நிறைய வரிசையாக எல்லாம் இருக்குது பாரு. வெயிலுக்கு சில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் வேறு. ஆமாம் ஆமாம், வெயிலுக்கு நல்லா இதாக இருக்கும். எவ்வளோ வெயில் பாரு. அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு, அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு, அந்த வானச்சவப்புல கண்ணம் பாரு, அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்கிற